நம்மள பல பேர் என் வாழ்க்கையில இது நடக்காது, அது நடக்காது, எனக்கு வாய்ப்புகளே கிடைக்காது, இது எனக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டத்தோடவே வாழறோம். இதைத்தான் நம்ம ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு என் நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் இது மாதிரி தனக்கு இது இல்லை, அது இல்லை, இது நடக்காது அப்படின்ற வார்த்தைகளே பேசிட்டு இருப்பார். ஏதாவது ஒரு புது யோசனை வந்தாலும் தயங்க ஆரம்பிப்பார். எல்லாம் சரிதான், இது எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு எதிர்மறையாவே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா எப்பவுமே அவருக்குள்ள ஒரு சின்ன தேடுதலும் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் தன்னோட வாழ்க்கையோட பர்பஸை அழகா கண்டுபிடிச்சிட்டாரு. தன்னை மாத்திக்கணும்ன்ற ஒரு தேடுதல் இருந்ததுனால அவரால் அந்த பர்பஸை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா மேஜிக் என்ன நடந்ததுன்னா, அவர் பர்பஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவரோட மனநிலை மாறி இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பு இருக்குது, நம்ம நினைச்சா எதையும் சாதிக்க முடியும்னு நம்ப ஆரம்பிச்சாரு. அவர் கண்களுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த மாற்றம் எதனால வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இது ஏதோ ஒரு மேஜிக்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மை என்னன்னா, இந்த பிரபஞ்சம் நிறைய வாய்ப்புகளை நம்மளுக்கு தருது. ஆனா நம்மளோட மைண்ட் செட் தான் நம்ம முன்னாடி இருக்கிற அந்த வாய்ப்புகளை மறைச்சிருது. நீங்க எதுவுமே இல்லைன்னு நம்பினீங்கன்னா இல்லைன்னு தான் காமிக்கும். நீங்க எல்லாமே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனம் எல்லா வாய்ப்புகளையும் காமிக்க ஆரம்பிக்கும். இந்த மைண்ட் செட் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இது இம்பாசிபிள் அப்படின்னு எல்லாரையும் சொல்ல வைக்கும். ஆனா மாத்தி யோசிச்சீங்கன்னா ஐ ஆம் பாசிபிள்னு மாத்தி விட்டுரும். ஸோ திங்க் அபவுட் இட்.